திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் என கூறி மின்சாரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். கார் ஓட்டுநரான திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் காரில் பயணம் செய்த முகேஷ் என்பவர் தன்னை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தனி உதவியாளர் என அறிமுகம் செய்து மின்சாரத்துறையில் வேலை இருப்பதாகவும் உங்களது நண்பர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அதன்படி ரமேஷ் மூலமாக ரூபினி என்பவர் முகேஷை சென்னை அண்ணா அறிவாலயம் அருகே சந்தித்து 2 தவணைகளாக 7,60,000 ரூபாய் கொடுத்துள்ளார். அதன் பிறகு முகேஷை தொடர்பு கொள்ள முடியாததால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ரூபினி தனது சகோதரி மூலம் முகேஷிடம் பேசி அவரை அண்ணா அறிவாலயம் அருகே வரவழைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தீய சக்தி திமுக அரசின் ஜாமீன் அமைச்சர் செந்தில் பாலாஜியே மோசடி புகாரில் சிக்கி தவிக்கும் நிலையில் அவரது பெயரிலேயே மோசடி அரங்கேறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் இதய நோய்க்குண்டான மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இந்த மருத்துவமனைக்கு 200க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பற்றாக்குறை தொடர்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக இதய நோய் மருத்துவர்கள் இல்லாததால் கடந்த 46 நாட்களாக இதய சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். அதேபோன்று எக்கோ சோதனை மேற்கொள்ளும் அறை பல நாட்களாக மூடப்பட்டுள்ளதால் கர்ப்பிணிகள் உள்ளிட்ட நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட பரிசோதனை கூடத்தை திறந்து வைத்த விடியா அரசின் மாரத்தான் அமைச்சர் எதையும் கண்டுகொள்ளாமல் சென்றதாக நோயாளிகள் குற்றம் சாட்டினர்.